நானும் நீயும் பிரியறதா இருந்தா கூட அந்த மனுஷனுக்கு இவ்வளவு ஹர்ட் ஆகாது. தொலைஞ்சா தொலைட்டுன்னு போயிட்டே இருப்பாரு. ஆனா ராகவனுக்கும் அன்னிக்கும் டிவோர்ஸுங்கிறது அவரால் ஏத்துக்கவே முடியாது. எத்தனை நாள் தூங்காம இருக்க போறாரோ. வந்து சேர்ந்துருக்கு பாரு எனக்குன்னு. எல்லாம் உன்னாலதான். இங்க பாரு, தேவலாம என்ன பத்தியே சொல்லிட்டு இருக்காத. அன்னைக்கே நீ ஒழுங்கா டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருந்தனா எல்லாம் அப்பவே முடிஞ்சு போயிருக்கும். நீ தான் அதை என்ன இங்க கொண்டு வர வச்சு வாசை எல்லாத்தையும் நிறைவேற்றணும் அப்படி இப்படின்னு என்ன டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு பாரு எவ்வளவு பெரிய கலவரத்தை உண்டாக்கி வச்சிருக்க. ஆமா, என் மேலதான் தப்பு. நான் தான் எங்க அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன். நீ தப்பே செய்யல. போதுமா? ஜாலியா பாட்டு பாடிட்டு ஜோடி புறாவா சுத்திட்டு இருந்த அவங்கள சண்டைக்காரங்களாக்கி விட்டு உலக மகா கேடியா இருந்துகிட்டு டபுள் கேம் ஆடுற உன்னை என் கூட சேர்ந்து உதாரண தம்பதி ஆகிட்டாரு எங்க அப்பா. அதை தாண்டி என்னால தாங்கிக்க முடியல. அது எப்படி எப்படிங்க? புருஷன் பொண்டாட்டினா உன்ன மாதிரி என்ன மாதிரி இருக்கணுமா? இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட போடாத. உன்ன மாதிரி விட்டு கொடுத்து போற ஒருத்தியா இருக்கணும். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் என் லைஃப சிசிடிவி வச்சு வாட்ச் பண்ணாருன்னு வச்சுக்கவன், எங்க அப்பா என் மேல இருக்கிற கோவத்தை எல்லாம் தூக்கி போட்டு ரூம் போட்டு அழுவாரு. அவரு சொன்னது கூட மன்னிச்சிருவேண்டி. ஆனா அவர் பாராட்டினதும் நீ என்னமோ பெருசா சாதிச்சா மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு கொடுத்தா பாரு, நீ கன்ஃபார்ம் அவார்டு வாங்கிடுவ. அது இன்னொன்னு என்ன சொன்ன? உங்க அக்காக்கு அட்வைஸ். அதெல்லாம் என்னால தாங்க முடியலடி கேட்டுட்டு. பா, என்ன உருட்டுற நீ? நீ உருட்டுல அந்த கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சு. என்ன நல்ல விதமா சொன்னா உனக்கு பொறுக்காதே. அடியே, உண்மையாலுமே அப்படி சொன்னா சந்தோஷம் தாண்டி. ஆனா நம்ம அப்படியா வாழ்ந்துட்டு இருக்கோம்? மனசாட்சி தொட்டு சொல்லு. அதுக்குதான் வாய்ப்பே இல்லைன்னு ஒதுக்கி வச்சிருக்கியடி. ஆனா ஒண்ணுடி, நீ போட்ட டிராமா யாருக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ இல்லையோ, எங்க அப்பாவுக்கு அப்படியே நங்கூர மாட்டின மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாவம். இனிமே ராகவனே அண்ணியும் அப்பா எப்பவுமே சந்தேகமா தான் பாப்பாரு. ஒரு நிமிஷம். அப்போ மாமா கண்மணி கிட்டயும் ராகவ் மாமா கிட்டயும் இத பத்தி கேட்டாருன்னா என்ன ஆகும்னு யோசிச்சியா? கேக்கட்டும். ஏய், அவங்க டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணல. ஆமா, அத அவங்க தெளிவா சொல்லிடுவாங்க. எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அந்த டைவர்ஸ் பேப்பரை நாங்க பார்த்தது கூட இல்லைன்னு சொல்லிடுவாங்க. வேற யாரும் வேணாம், எங்க அண்ணன் போதும். சூட ஏத்து சத்தியம் பண்ணுவான். மாமா நம்புவாரா? அதை இப்ப யோசிச்சு என்னங்க பண்றது? அவர் நம்ம கிட்ட கேட்காத வரைக்கும் சந்தோஷம், விட்டுரு. இனிமேல அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் கையிலயும் பேக்லயும் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காம அது கிழிச்சு தூரமா போட்டு உன் ஆக்டிங் அதை கொஞ்சம் உண்மையாக்க பாரு. முழிக்காத, பண்றதையும் பண்ணிட்டு நிக்குது பாரு எலிக்குட்டி. அந்த சமையக்காரன் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் சமையலுக்கே உயிர் வந்த மாதிரி இருக்கு. எல்லாம் அத்தையோட சமையல் தானே. சாப்பிடுங்க. ஊத்து இன்னும் கொஞ்சம் ஊத்து. டேய், என்னடா கொறிச்சிட்டு இருக்க? கூச்சப்படாம வாங்கி சாப்பிடு. இனிமே உனக்கு அந்த தண்டனை எல்லாம் இல்ல. சாப்பிடு. அத்தை சமையலே சமையல் தான். வாங்க மாமா, நான் பரிமாறுறேன். உட்காருங்க. அம்மா, நீ எனக்கு பரிமாற வேண்டாமா? வீரா, நீ வாமா, நீ வந்து பரிமாறுமா. மாமா, என்னாச்சு மாமா? ஏன் என்ன சர்வ் பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க? ஏத்துக்க முடியலம்மா. நீ அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாது.
வீட்டுல நான் ஒருத்தன் இருக்கும்போது என்ன கேட்காம நீங்களா ஒரு முடிவு எடுத்தா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? மாறா, சும்மா இரு. நல்லது கெட்டதை எடுத்து சொல்லத்தானே நான் இருக்கேன். என் பசங்களுக்கு தாய் இல்லாம இருக்கலாம், தகப்பன் நான் இருக்கும்போது என்ன மாரி நீங்களா இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா? அப்போ நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லையே. மாமா. தடுக்காதமா. இந்த விஷயத்தை கேள்விப்படத்துல இருந்து என் மனசுக்குள்ள என்ன கேள்விகள் ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நினைச்ச உடனே சேர்ந்து வாழறதுக்கும் நினைச்ச உடனே பிரிஞ்சு போறதுக்கும் இது ஒன்றும் விளையாட்டு இல்லம்மா, இது வாழ்க்கை. புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரத்தான் செய்யும். யார் வீட்டுல சண்டை இல்ல? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வருத்தம் வந்து பிரிஞ்சுன்னு நினைச்சாக்கா இங்க யாருமே சேர்ந்து வாழ முடியாதுமா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதவங்களே ஒரு கட்டத்துல வாழ்க்கைய புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா சேர்ந்து வாழும்போது உங்களுக்கு என்னம்மா? இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி என் மனசு உறுத்துதுமா. மாமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மாமா. புரியலையா? எங்க போறாரு? மாமா போறாரு. இரு இரு, சுரண்டாத. என்னங்க இது? என்ன ஆச்சு? இருடி ஒருத்து. இதுக்கு என்னமா அர்த்தம்? ஐயோ, இந்த சைடு ரியாக்ஷன் எப்படி இருக்க போதோ தெரியலையே. கண்மணி, அது எங்க முன்னாடி நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எங்க யாருக்குமே தெரியாம பிரிஞ்சிடலான்னு நினைக்கிறீங்கல்ல? நீங்க எங்களை ஏமாத்தலமா, உங்களையே நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஏமா இது உன் குடும்பம் இல்லையா? உன் குடும்பத்துல எப்படிமா வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு நடிச்சிட்டு இருக்க முடியுது? இல்ல, உன் அம்மா நீ இங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அங்க நிம்மதியா இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவங்க மனசு என்ன பாடுபடும்? பையனும் இல்ல, பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க. ஏமா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்க எல்லாரும் பத்தியும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? ஏமா அப்படி என்னமா உனக்கு இங்க கஷ்டம்? ஓஹோ, இது இவங்க 2 பேரோட விஷயமா? மாமா நாங்கன்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரோ? இப்ப என்ன பண்ணலாம்? ராகவா, அப்பா. நீ இதை எங்கிட்ட இருந்து மறைச்சிட்டல்ல? இல்லப்பா, அது வந்து உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் முதல்ல எங்கிட்ட தான் வந்து சொல்லுவேன், நான் அதை சரி பண்ணுவேன். இப்ப இங்க 2 பேரும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இல்லப்பா, எனக்கே கண்மணியை உனக்கு கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணது நான். என்கிட்ட கூட சொல்லாம எப்படா இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் நீ? இல்லப்பா, என்ன தெரியாதுப்பா. என்ன? உனக்கு தெரியாம எப்படா? மாமா, அவருக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது மாமா. தப்பு ஏன் மேலதான். நான் தான் இந்த டைவர்ஸ் நோட்டீஸ வாங்கினேன், ஆனா நான் முடிவு பண்ணல. இது என்ன புது ட்ராக்கா இருக்கு? உங்களை மீறி நான் எப்பவும் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். உங்க பையன் என்ன மத்தவங்க எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு சந்தோஷமா பாத்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு மாமா அவரை டிவோர்ஸ் பண்ணணும்? ஏமா அப்புறம் ஏமா இத வாங்கி வச்சிருக்க? மாமா, வீராக்கு கல்யாணம் நடக்கும்போது நான் என்ன மனநிலைமையில இருந்தேன்னு உங்களுக்கே தெரியும். அன்னைக்கு ஒரு வேகத்துல நான் கோச்சுக்கிட்டு இங்க வர முடியாதுன்னு எங்க வீட்லயே இருந்தேன்.
அதுக்கப்புறம் நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. அப்போ இருந்த ஏதோ ஒரு வேகத்துல நான் இந்த நோட்டீஸ வாங்கினேன் மாமா. நான் வாங்கினது என்னமோ உண்மைதான். அ- ஆனா இந்த வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே நான் என் மனநிலைய மாத்திக்கிட்டேன். இது எப்படியோ மிஸ் ஆகி இன்னைக்கு உங்க கையில கிடைச்சிருக்கு. மாமா, எந்த சிச்சுவேஷன்லயும் நான் இப்படி ஒரு தப்பான முடிவை எடுக்க மாட்டேன். உங்க பையனை பிரியிற முடிவை நான் எடுத்தா என்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. அதுவும் இல்லாம இப்படி ஒரு குடும்பத்தை விட்டுட்டு யாராவது போவாங்களா மாமா? உங்களை மாதிரி ஒரு மாமனார், இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் மாமா. இந்தாங்க மாமா, இதை உங்க கையாலே கிழிச்சு போடுங்க. இனிமே இப்படி ஒரு குழப்பமே வரக்கூடாது. இப்பதாமா எனக்கு நிம்மதியாவே இருக்கு. இத பார்த்த உடனே நான் பதறிட்டேம்மா. இனிமே நீங்க கனவுல கூட இப்படி ஒரு முடிவை யோசிக்க கூடாது. நீங்க 2 பேரும் என் காலத்துக்கு அப்புறம் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணுமா? கண்டிப்பா வாழ்வோம் மாமா. ரொம்ப சாரி மாமா, நான் எப்பவோ தூக்கி போட்டிருக்கணும், மறந்து போயிட்டேன். பரவாயில்லம்மா. சரி, சாப்பாடு எடுத்து வை. கண்மணி, நீயே பரிமாறுமா. பரிமாறு. குடும்பமே இப்படித்தான் இருக்கும் போல். டிவோர்ஸுங்கிறது அவ்வளோ அசால்ட்டாக போச்சு. நான் வேணா வைக்கவா? நீ இந்த பிளான்ல தான் இருக்கேன்னு தெரியாம நான் உன் மேல கோவப்பட்டுட்டேன்டி. சாரிடி. இனிமே இந்த விஷயத்துல நான் உனக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன். அக்கா, ஆ. அங்க பாருங்க, மாறன் அண்ணன் உங்களை சைட் அடிக்கிறாரு. அமைதியா வேலை பாரு. பாருங்கக்கா. ம். அக்கா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் அண்ணன் உங்களை சைட் அடிக்கிறத விடல. அமைதியா வேலைய பாருன்னு சொன்னேன். ம். சரி பாய், நீங்க வேலையை பாருங்க. அக்கா, தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்தாரு, இப்ப பக்கத்திலே வராருக்கா. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா வேலை பார்க்க முடியல. ஏதாவது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அண்ணனுக்கு உங்களை ஒரு நிமிஷம் கூட பார்க்காம இருக்க முடியல போல, பக்கத்திலே இருக்கணும்னு நினைக்கிறாரு. இல்லனா உங்களை எப்போ வேலையை விட்டு நிறுத்தி வீட்டிலே இருக்க சொல்லியிருப்பார்ல. ம். ம். அடடே வாங்க 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 மாறன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஆமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னக்கா, அண்ணன் உங்களை பார்க்காமலே போறாரு? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டனோ? போகட்டுமே, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போறாரு. நீ ஸ்டாக்ஸ் எல்லாம் கரெக்டா வந்திருக்கான்னு உன் வேலையை பாரு. அக்கா, அண்ணனோட மார்க்கெட் உங்களுக்கு தெரியல. என்ன மார்க்கெட்டு? முன்னெல்லாம் பக்கத்து கடையில வேலை செய்யற பொண்ணுங்கெல்லாம் அண்ணனை சைட் அடிக்க இங்க வேலைக்கு வருவாங்க தெரியுமா? அவர் பார்க்க மாட்டாரா, ஒரு வார்த்தை பேச மாட்டாரான்னு எத்தனை பொண்ணுங்க ஏங்கியிருக்காங்க தெரியுமா? சும்மா கதை விடாம வேலையை பாரு, சரியா? என்ன
உங்க அண்ணன் உங்களுக்கு எதுவும் பாக்கெட் மணி எல்லாம் கொடுத்து என்கிட்ட இப்படி பேச சொன்னாரா? அக்கா, நம்ம கடையில வேலை செய்யற யாரை வேணா கேளுங்க, நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு அப்ப உங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட அண்ணன் பேரை பச்சை குத்துற அளவுக்கு போயிடுச்சு. அப்புறம் அண்ணன் தான் அட்வைஸ் பண்ணி வேணான்னு ஒதுக்கி விட்டாரு. பரவாயில்ல, நல்ல கலர் கலரா ரீல் விடுற கீதா. நம்பலன்னா போங்கக்கா. நீங்க மாறன் அண்ணாவை கொத்திட்டு போனதுல நம்ம கடையில ஏகப்பட்ட பேருக்கு உங்க மேல பொறாம இருக்கு தெரியுமா? எல்லாரும் உங்களுக்கு விஷ் பண்ணாங்கன்னு நினைக்காதீங்க. பொறாமையில புகஞ்சிட்டு தான் விஷ் பண்ணாளுங்க. இப்படி ஒரு ஆஃபர் நமக்கு கிடைக்காம போச்சுன்னு புலம்புறாளுங்க. சரி, நீ சொல்ற கதையெல்லாம் கேட்டு என் காது தான் வலிக்குது. போ வேலையை பாரு. இது நல்லா இருக்கும்ண்ணா. டேய், கஸ்டமர் புடவை பார்க்க வந்திருக்காங்க, இத கூட அவருக்கு எப்படி தெரியும்? வா, நான் காட்டுறேன். அக்கா, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னம்மா? அண்ணன் புடவை விற்கிற அழகை பார்க்கறதுக்கே காலேஜ் பொண்ணுங்க நிறைய பேர் வருவாங்க தெரியுமாக்கா? போதும் கீதா, உருட்டுனதெல்லாம் போதும், வேலையை பாரு. நீங்க நம்பலன்னா போங்கக்கா. ஆனா ஒண்ணுக்கா, அட்வைஸாவே சொல்றேன், அண்ணனை முந்தானையில முடிச்சு வச்சுக்கோங்க. அண்ணனை பத்தி பயம் இல்ல, ஆனா எப்ப வேணாலும் எவ வேணாலும் கொத்திட்டு போயிருவாளுங்க. அப்படி போனா சந்தோஷப்படுற ஆள் நானா தான் இருப்பேன். டேய், இந்த 2 புடவை பில்லிங் கொடுத்து. அக்கா, நான் ரெஸ்ட் ரூம் ஓகே, போறேன். நான் வாங்கி. சரி. பிரியா கொஞ்சம் தள்ளு. ராதா, இதெல்லாம் எடுத்து வச்சிரு. மரா, ம் ம் மீ வாட் டார்லிங்? ஆமா, அடுத்து உன் பக்கெட் லிஸ்ட்ல என்ன இருக்கு? என்ன பக்கெட் லிஸ்ட்? சும்மா நடிக்காதடா. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்றியா? என்ன இப்பெல்லாம் என் பக்கெட் லிஸ்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்னை விட நீ ரொம்ப ஆர்வமா இருக்க. இல்ல, அத செஞ்சு முடிச்சிட்டா என் வேலை முடிஞ்சிரும், அதனால தான் கேட்டேன். பக்கெட் லிஸ்ட்னா அது தினம் செய்யறது இல்ல, அதுக்குன்னு கொஞ்சம் டைம் இருக்கு. எனக்கு தோன்றப்பதான் என்னால சொல்ல முடியும். அவன் ஒரு பக்கெட் லிஸ்ட்டை போட்டு வச்சுக்கிட்டு அதை ஒவ்வொன்றா நிறைவேற்ற 60 வருஷம் எடுத்துக்கிறாங்க. விட்டா நீ 5 நாள்ல முடிச்சு விட்டுருவ போல. ஆமா, என்ன பக்கெட் லிஸ்ட்? கேக்குறாருல, சொல்லுங்க. எனக்கு தெரியாதுப்பா, நீயே சொல்லிடு. டேய், யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். அவள்கிட்டயே கேட்டுக்கடா, எல்லாம் அவளோட ஐடியா தான். நீயே சொல்லிடு. அது மாறனுக்கு ஒரு சில ஆசைகள்லாம் இருக்குதான், அது எல்லாத்தையும் அவரு பக்கெட் லிஸ்டா போட்டு வச்சிருக்காரு. அதான் அப்படியே ஒவ்வொன்னா அவர்கிட்ட கேட்டுட்டு. நீ நிறைவேற்ற போறியா? அஃப்கோர்ஸ், ஆஸ் அ ஒய்ஃபா அது அவளோட டியூட்டி இல்லையா என்ன வீரா? வீரா, ராகவனுக்கெல்லாம் கேட்டதெல்லாம் கிடைச்சு எந்த குறையும் இல்லாம வளர்ந்தான். அப்பா எது கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவாரு. ஆனா மாறனுக்கு அப்படி இல்ல. அவன் ஆசைப்பட்டது எதுவுமே பெருசா கிடைச்சது இல்ல. எதுவுமே கிடைக்காததுனால எவ்வளவு ஆசை இருக்கும். அதனால அவன் பக்கெட்டும் பெருசா இருக்கும், அப்படியே லிஸ்டும் பெருசா இருக்கும். சோ பாத்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. டேய், கூட பிறந்தவனுக்கா ஏதோ அடி மனசுல இருந்து ஃபீல் பண்ணி சொல்லுவேன்னு பார்த்தா போற போக்குல கலாச்சு விட்டுருக்க. டேய் மாறா, அங்க பாருடா. ம்? அப்பா போடக்கூடாதுன்னு சொன்னார்ல, நீ நடிச்ச ஆடு. அங்க பார், இன்னும் அந்த ஆடு தான் கடையில ஓடிட்டு இருக்கு. அங்க பாரு, என்ன ரொமான்ஸ்ல. நீ வேற, அந்த டைரக்டர் ஒரு வேலை பார்த்தாரு.
திமிரு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப சிரிப்ப சோகமா மாத்தி காட்டுறேன். இங்க பாருங்க, காரணம்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கு சொல்ற டேட்ல சரக்கு வரணும். என் தம்பிக்கிட்ட மட்டும் சொன்னா போதுமா? என்கிட்டயும் சொல்லணும். என்னங்க? என்ன கண்மணி, ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான கால் பேசுறேன், அப்புறம் பேசலாம். அது என்னங்க? சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்க, சரியா? இவங்க 2 பேரையும் பொறுப்புல போட்டாங்களா? அதனால என்கிட்ட எந்த தகவலையும் சொல்ல மாட்டாங்களா? இத்தனை வருஷமா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கல, எனக்கு என்ன மரியாதை? சரி, என்ன விஷயம்? என்னாச்சு? உங்க தம்பிங்க 2 பேரும் என்னை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? 3 பேரும் ஒன்னா செட்டு சேர்ந்துக்கிட்டு என்ன டீஸ் பண்ணி ரொம்ப நக்கலா சிரிக்கிறாங்க. இல்ல கண்மணி, அவங்க உன்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு நாம எப்படி கன்ஃபார்மா சொல்ல முடியும்? அதெல்லாம் இல்ல, அவங்க வேற ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. உனக்கு மாறனை பத்தி தெரியாதா? எப்பவுமே ஏதாவது கலாச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் கண்டுக்காத. நான் சொல்றதை நம்ப மாட்டீங்கல்ல?